சட்டமன்றத்தில் நீங்க எப்படி தனித்து போட்டியிட போறீங்களா? உங்களுடைய இது எப்படி இருக்கு? அது நீங்கள் இந்த முறை தனித்து போட்டியிடுவதுங்கிறது எங்களுடைய கடைசி ஆப்ஷன். ஏன்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு. எங்கள் தலைமையில் கூட்டணி அமையுமான்னு கேட்டதுக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலை. பட் அது நீங்களாம் எதிர்பாராத கூட்டணிகள்லாம் அமைய வாய்ப்பு இருக்குது. கூட்டணியோடு நாங்கள் அதான் இன்றைக்கி சொல்ல, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி ஏதாவது அதீத நம்பிக்கையில் சொல்ல, நடக்கப் போவதை யதார்த்தத்தை உண்மையை சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். சார் நீங்கள் எது முடிவுக்கு வந்த பிறகு சொல்வது தான் நல்லாயிருக்கும். நான் பழனிசாமி மாதிரி தொண்டர்களையும் எங்கள் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க கிடையாது. அதுக்கு தான் இன்றைக்கி விஜய் மதுரை மாநாட்டில் சரியாக பதிலடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கு இவங்க இப்போ எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களை கையிலேயே கொடியை கொடுத்து கத்திட்டு எப்படி புலகாங்கிதான் இருந்தார் நாமக்கல்ல. அப்படியே இருப்போம் அங்கே பாருங்கள், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஒரு 4-5 வயசு பையன், பள்ளிக்கு போகிற பையன் ஏதாவது பலூனை பார்த்தா குதிப்பானா, அதே மாதிரி குதிச்சார். இன்றைக்கு நான் சொன்ன இதெல்லாம் விஜய் வெளியில் பேசுகிற வரைக்கும் தான். அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்கே சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு செய்கிற ஏமாற்று வேலை இது. நான் சொல்லி 2வது நாளே அவங்க நிர்வாகிகள்லாம் நீங்கள் கேள்வி கேட்டப்போ அதுக்கான உரிய விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமைங்கிறத சொன்னேன். இது எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சதை தான் சொன்னேனே தவிர அதுக்காக நாங்கள் அவர் தலைமை எடுத்துகிட்டு போவீங்களான்னு கேட்குற கேள்வியெல்லாம் நான் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. நான் எதை யதார்த்தத்தை மனதில் உள்ளதை சொல்லுவேன். இன்னும் காலம் இருக்கிறது. அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம். எங்கள் நிர்வாகிகளோடெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். தலைமை கழக நிர்வாகிகள், அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் போன்று அனைத்து தரப்பு நிர்வாகிகளுடன் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்பதான் நான் முடிவெடுக்க முடியும். அதுதான் எடுப்பேன். அதனால் இன்னும் காலம் இருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பது உங்கள் மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றவில்லை. நிறைய விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு சாலையில் போராடுகின்ற நிலைமைதான். ஆனால் 2024 தேர்தலில் 39 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா ஆட்சிக்கு 21 ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் கழித்து வந்த தேர்தலில் 39 தொகுதிகளையும் இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் இன்றைக்கு கூட ஒரு மாணவி நேற்றைக்கு கொடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கார். இது போல பல விஷயம் இருந்தாலும் 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இதற்கு காரணம் என்ன என்பதை அண்ணன் பழனிசாமியும் மற்ற கட்சிகளும் யோசிக்க வேண்டும், நாங்கள் உள்பட. கரெக்டா சார்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.